கவனிங்க. ஹாஸ்டலுக்கு நேற்று போனேன். ஈவினிங் டீ போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு தந்தாங்க. நாங்கள் குடிச்சா சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது சுண்டல் அவிச்சு வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க வந்தோடனே சாப்பிட்றது. அப்புறம் நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். சப்பாத்தி மாவு பிணைச்சி வச்சுருந்தாங்க. 8 மணிக்கெல்லாம் சப்பாத்தி 4 நேரம் போதுமா உனக்கு ஹாஸ்டலில். நான் காலையில் டிஃபன் தந்துடுறாங்க. நீங்கள் கவனிங்க. நீங்கள் முதல் கேட்க கொடுக்குற பிள்ளைல தந்துடுறேன். காலையில் டிஃபன் தந்துடுவாங்க. மத்தியானம் உனக்கு சாப்பாடு டப்பாவில் வச்சு தந்துடுவாங்க. ஈவினிங் போகும்போது உனக்கு டீ போட்டு தருவாங்க, சுண்டலை வச்சு தருவாங்க, வேறு ஏதாவது செஞ்சு தர்றாங்க. அடுத்து நைட்டுக்கும் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி செஞ்சு தராங்க. நான் நேற்று போய் கேட்டு வந்தேன். இதெல்லாம் தராங்களா? உனக்கு காலையில் நீ அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். ஸ்கூல்லையும் காலையில் இனிமேல் டிஃபன் போட போகிறாங்க. செப்டம்பர் அடுத்த மாதத்துலேருந்து காலையில் இட்லி போட போகிறாங்க, சப்பாத்தி போட போகிறாங்க, நிறையா பொங்கல் வைக்க போகிறாங்க, உப்புமா கிண்ட போகிறாங்க. நீ பேசாமல் ஹாஸ்டல்லையும் சாப்பிட்டுக்கலாம். நீ இங்கேயும் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் சொல்ல மாட்டோம். நீ படக்கு போய் சாப்பிட்டு போகிறது உண்டா இல்லை போயிட்டு கலையில வீட்டில் போய் அங்கே போய் படித்தாதான் படிக்கிற மாதிரி இருக்கும். என்னப்பா இங்கே வந்து தூக்கிடுவோம் எல்லாரும். சார் ஒரு 2 நாள் வந்தீங்கன்னா அடிக்கிற மாதிரியே இல்லை. பற்றி எந்த பிள்ளையோட விளையாடுறதுன்னு தோணுது. எனக்கே போக தோணலை. இங்கே அழகாக நம்ம படுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம்னு தோணுது. இதில் இருந்தால் நானும் இந்த மாதிரி தான் இருந்துக்கணும். படிக்கணும், நல்ல பெரிய ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். 4 எழுத்து படிக்கிறதாவது பரவாயில்லை. எங்களுக்கு தான் படிக்க தெரியும். ஒரு எழுதுறது அது அவங்க படிச்சாவது எங்களுக்கு தெரியாதவங்க. நீங்க படிச்சு அம்மா அப்பாவுக்கு சொல்லி கொடுங்கம்மா. நல்லா எழுதுது, அதாவது நல்லா படிக்காம நல்ல தானே. சிவன்யா வரணும்ல, தினம் வரணும்ல. நீ வந்து சும்மா பார்த்துட்டு வரேன்னு யாராவது போன் அடிச்சு வர சொல்றீங்களா? இல்லையா சொன்னாங்க. நான் எங்க வீட்டுல வேணாம். வீட்டுல வந்து பாப்பாங்க. என்ன வர ஜனனி பாப்பா பார்த்துட்டு எங்க வரணும்? நீங்க போனதான் பயப்படுவாங்க டீச்சர். இப்படி வாங்க எல்லாரும் வாங்க. Please cut பண்ணவா. நான் உங்க பொண்ணாரு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். கூட்டிட்டு வாங்க. கேரியர் இல்லையா சாப்பிட வேணுமா? அதை வாங்கி தருவோம் ஸ்கூல்ல இருந்து. அவளை கூட்டிக்கோங்க. உங்க வீடு வரல வந்து நிக்கிறோம்ல. என்ன நல்லா அந்த பிள்ளை படிச்சிச்சு. ஜனனியை விட அது பிள்ளை நல்லா படிச்சிச்சு. அதான் சொன்னாங்க. இவங்க எல்லாம் பண்ண வேலையை தான் அந்த பிள்ளைய போக மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளை மட்டும் தங்கி இருப்பாங்க. நல்லா சாப்பாடுலாம் போடுறாங்க. நீங்க என்ன சமைச்சு கொடுக்கல? இங்க சமைச்சு கொடுத்துருவா. காலையிலே காலை சாப்பாடு கொடுக்குறா, மத்தியானம் சாப்பாடு டப்பால் வச்சு கொடுக்குறாங்க. 6 to 8 வரையிலும் ஸ்கூல்லையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. காலையிலேயும் சாப்பாடு ஸ்கூல்ல, மத்தியானம் சாப்பாடு ஸ்கூல்ல. எந்த சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லாம வாழலாம். நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேட்பாங்க. நீங்களும் கொஞ்சம் சொல்லி பார்த்தோம் டீச்சர். சொல்லி பார்த்துட்டே அடிச்சுன்னு பார்த்தோம். அவங்க வந்து நாங்க ரொம்ப படிக்கலாம் சொல்லல. நீங்க பழகுங்க போதும். நீங்க வந்து பழகுங்க. அந்த பிள்ளை படிக்கணும்னு யாருமே எதிர்பார்க்கல. நீங்க பழகணும். முதல் ஸ்கூலுக்கு வந்து பழகணுமா இல்லையா? நீங்கெல்லாம் வராத ஆளுங்க. இந்த இது போகுது, இது கூட போக சொன்னா அதுவும் போக மாட்டேது. இது கூட போக மாட்டேங்குது. இவ வந்துகிட்டு இருக்கா. இன்னைக்கு என்னமோ கால் வலிக்குதுங்கிறா இவளுக்கு. அதான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் கூட தான் போயிட்டு இருந்துச்சு. அது திடீர்னு என்னமோ வர போக மாட்டேன், செய்ய மாட்டேன். வயிற்றுல இதுல வியாபாரத்துக்கு வீட்டுக்கால் போயிடுவாரு. 2 கை ஆயிடுச்சா, தூரம் ஆயிடுச்சு சொல்லி வர மாட்டேது. அது ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறோம். நாளைக்கு
சேர்த்து விட்டோன்னு வர சொல்லுங்க. படிக்க வேண்டாம், பிள்ளைகிட்ட படிக்க வேண்டாம், சாப்பாடு ட்ரெஸ் ஸ்கூலுக்கு எல்லாமே வந்து போக சொல்லுங்க. எல்லாமே அங்கேயே பார்த்து ஹாஸ்டல்ல கொடுத்துருவாங்க. முட்டை எல்லா கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸும் கொடுப்பாங்க. பொட்டக்கடலை இங்க கொடுக்குறாங்க. பாருங்க, யூனிஃபார்ம் கொடுப்பா, அன்யூனிஃபார்ம் கொடுப்பா, அங்க போட்டுக்கிறதுக்கும் கொடுப்பா ட்ரெஸ். சரி, வந்து பாய் கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. காலையில எல்லாரையும் குடிக்க வரீங்க. ஒரு பிள்ளைங்க இருக்கக்கூடாது. ஆமா, எல்லா நீங்க பிள்ளைங்க நல்லதுதான் சொல்றீங்க, எனக்கு தெரியுது. இவங்க எல்லாம் பூ முட்டை எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் செஞ்சாலும் நாங்க தான் இப்படி ஆயிட்டோம். பாசி ஊசி எல்லாம் விட்டு இப்படி ஆயிட்டோம். நீங்க ஆசை நல்லா படிச்சு ஒரு 10வது 12வது வருஷம் படிச்சா போதும். 12வது படிச்சா வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு ஆசை போய் சம்பாதிச்சுடுவாங்க. நான் தான் வெயில போய் மலையில போய் கஷ்டப்பட்டு இது பண்ணி தெரியுதா பாத்தீங்களா? நாங்க எல்லாம் இது மாதிரி சொல்லிதான் காட்டுறோம். சொல்லி காட்டும் போதும் போக மாட்டேன். இதெல்லாம் ஆசைப்படுதுங்க, இந்த மாதிரி தெரியணும்னு சும்மா வீட்டுக்கே திரிஞ்சுட்டு இருப்பாங்க. எவ்வளவு சொல்லி காட்டினாலும் திருந்த மாட்டாங்க. அது வரத அனுப்பிட்டு போயிட்டா பாட்டி நம்ம கிட்ட இருந்தா ஓடி வந்துரும். சண்டை போட்டு அடிச்சு மிடிச்சு நான் வெளுத்து விட்டுருவேன். அந்த விட்டு பாரு என் அம்மா, என் அம்மா ஒண்ணுதான் பண்ணுச்சு, அண்டுட்டு போயிடுச்சு. நான் வீட்டுல நான் 4 போட்டு கொள்ளுவேன். வீட்டுக்காக கூட முடியாது வீட்டுல இருக்க இல்லை. அப்ப நீங்க ஹாஸ்டல்ல விட்டுட்டு போங்க. சரி, நாளைக்கு கொண்டாந்து விட்டுருங்க. ஜனனி எங்க நான் அந்த மாதிரி சுத்திட்டு போங்க. இப்படி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது.